கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே விடிந்தும் விடியாததுமான இந்த புலர்காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை ஜீவனோடும் சுகபலத்தோடும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கத்திட்ட போய் நரி சொல்லிச்சு, இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சிங்கம் என்ன சொல்லிச்சு, அதை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நரி என்ன சொல்லிச்சு, நீ என் கூட வந்து பார், எல்லா விலங்கும் பயந்து ஓடும், அப்போவாது நீ நம்புவ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு. அங்கே போன பிறகு சிங்கம் கூட போச்சு, தெரியணும்ல ப்ரூஃபு என்னன்னு. அதே மாதிரி எல்லாம் ஓடிச்சு, எல்லாம் பயந்து பயந்து ஓடிச்சு. சிங்கத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன், உண்மையாக இருக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி சிங்கத்தை நரி ஏமாற்ற நினைத்தது. அதுபோல் சில நேரத்தில் கடவுளையும் நம்ம மறந்து விட்டு நம்மளால தான் எல்லாம் நடக்கு அப்படின்னு நினைப்போம். இல்லை, பின்னாடி யார் இருக்கா? ஆண்டவர். சிங்கம் மாதிரி நம்ம இயேசு கூட நம்ம கூட இருக்கார். ஆனால் எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்குது. அப்போது நமக்கு பின்னாடி இருக்கிற கடவுளை மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி. அன்பானவர்களே, கடவுள் நம்மை பின்னாடி இருந்து அதிசயமாக நடத்துகிறார், அதிசயமாக ஆச்சரியமாக நடத்துகிறார். அதை உணர்ந்து அவர் சமூகத்திலே நன்றியிருந்த உள்ளத்தோடு தாழ்த்துவோம். பாருங்கள், கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா. காலைக்கு காலை புதிய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த புலர்காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனத்தை இந்த காலை வேளையிலே ஆலயத்திலே கூடி வர செய்து உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம். பிரதிகூலமான சூழ்நிலையிலும் எங்கள் அனுகூலமான கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமெடுக்கிற யாராக இருந்தாலும், எங்கள் திருச்சபை பிள்ளைகள் வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள் ஆண்டவரே, எங்கள் உறவுகள் பார்ப்பவர்கள் யாவரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தொடரட்டும், ஆறுதல் தரட்டும், நம்பிக்கை பெறட்டும். இயேசுவின் வாழ்வருளுகின்ற நாமத்திலே உமது பாதம் பணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். 126வது பாடல். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். மாசில்லாதே மானிடருடையா, மாசில்லாத தேவன் மானிடருடையா, இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமமுடையா, இயேசு கிறிஸ்து என்ற இனிய நாமமுடையா. வம்பு நிறைந்த இந்த மானிட அதிகள் மேல், வம்பு நிறைந்த மானிட ஜாதிகள் மேல், அன்பு நிறைந்த கர்த்தர் அதிக உருக்கமுள்ளோ, அன்பு நிறைந்த கர்த்தர் அதிக பாவத்தில் கோபம் வையார்,
பாவத்தின் கோபம் வையார் பால் கோபம் மாமலாய் பாவி அடைக்கலமாக நிற்பார். தன்னுயிர் விட்ட சர்வலோகத்தில் சர்வலோகத்தில் உள்ள மண்ணுயிர்களை மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர். மண்ணுயிர்களை மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர். அந்தரவானத்திலும் அகிலாண்ட ஒடியிலும் அந்தரவானத்திலும் அகிலாண்ட ஒடியிலும் எந்தெந்த லோகத்திலும் இனி அறிவர் ரட்சகர். எந்தெந்த லோகத்திலும் இவர் ரட்சகர். 127ஆம் சங்கீதம் பாட்டு புத்தகத்தில் இல்லை. முறைமுறையாக நாம் அதை வாசிப்போம். 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சேர்ந்து சொல்வோம், அவைகளால் தம் அம்ரா துணியை நிரப்பிறக புருஷன் பாக்கியவான். நகர வாசல்களில் சத்துருக்களோடே பேசும்போது அவர்கள் வெட்கமடையார்கள் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போது சதா காலம் இருக்கிறபடி. ஆமென். சபையார் அமருவோம். ஏசாயா 49 13 முதல் 18 வசனங்கள். 13 முதல் 18 வசனங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்களை எல்லாம் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்களை எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதே. யோவான் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 29. ஜான் காஸ்பல் 14:25-29. நான் உங்களோடு தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தில் பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய சகாயரோ எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறது போல நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்கவும் வேண்டாம், தைரியப்படவும் வேண்டாம். நான் போவேன் என்று திரும்ப உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் பிதாவினிடம் போகிறேன் என்று சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் பிதா என்னிலும் பெரியவர். இது நடக்கும் போது நீங்கள் நம்பும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய இன்றைக்கான நற்செய்தி பாகமும் வாசித்து முடிந்தது. வசனத்தை வாசித்து கேட்ட நாம் விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியின் இடத்தில் பிறந்து பொந்துவின் பாத்தியில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கென்று எடுத்த வேதபாகம் சற்று முன்பு வாசித்து கேட்ட வேதபாகம். அதிலே 13வது வசனத்தை மறுபடி 13, 49, 13 ஏசாயா. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆறுதல் தேடி வந்திருக்கிறோம். ஆதாரம் நீதானே ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அதிகாலையிலே மழை தூவுகின்ற இந்த புலர்காலையிலே உம்மை புரிந்து கொள்ள எங்களை சக்திப்படுத்தும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா புத்தகம் எத்தனை இருக்குது? 66. அது 66ன்னு சொன்னாலே அது ஒரு யூனிக், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏசாயா புத்தகத்தை எடுத்தாலே உடனே மனசில் வர வேண்டியது அதை 3ஆக பிரிக்கணும். அப்படி பார்த்தா தான் அதனுடைய உள்ளான சத்தியங்களை நம்ம உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ள முடியும். 1லேருந்து 39 வரையிலும் 39 வரையிலும் சிறையிருப்புக்கு முன்னாடி 40லேருந்து 55 வரையிலும் சிறையிருப்பின் வேதனையில் இருக்கிற தருணம். 55லேருந்து 66 வரை சிறையிருப்புக்கு பின் இல்லையா? இது நம்ம மனசில் அப்படி இருந்ததுன்னா அந்த பகுதியை வாசிக்கும் போதே நமக்கு இது கான்டெக்ஸ்ட், ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு வசனத்தையும் நம்ம லுதரன் ஐடியா படி கான்டெக்ஸ்ட், அதனுடைய சூழல், எந்த சூழலிருந்து, பேக்ரவுண்ட்லேருந்து கடவுள் இந்த வார்த்தையை சொன்னார், என்ன சொன்னார், அதை இந்த நாளுக்கு, இந்த வாழ்வியலுக்கு நம்ம எப்படி உள்வாங்கிக் கொள்வது என்பதில் நமக்கு பிரசங்க கலையிலே அதை புரியும்படி எங்களுக்கு கடவுளுடைய கிருபையினால நமக்கு முன்னாடி இருக்கிற செமினரி, கண்காணி இறையியல் கல்லூரி என்றால் சாதாரணமாக எண்ண முடியாது. நம்முடைய சபைக்கென்று நம்முடைய மிஷினரிகள், நம்முடைய டாக்ட்ரின், நம்மளுடைய, ஏன்னா மற்ற செமினரிக்கெல்லாம் போனால் எல்லாமே வேறு மாதிரி. அதனால் நம்ம செமினரியில் படித்த போதகர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஐடியாலஜியில், அந்த டாக்ட்ரினை புரிந்து கொள்வதில். அப்படி சுத்த சுவிசேஷ லூதரன் திருச்சபை அப்படி நமக்கு பயிற்றுவிப்பார்கள். அந்த வகையிலே பாக்கியவான்கள் நம்மெல்லாம். அன்பானவர்களே, அப்போது 39லேருந்து 55 வரையிலும் வேதனையில் இருக்கிறார்கள். வேதனையில் இருக்கிறவங்களுக்கு தானம்மா ஆறுதல் தேவை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் தேவையா? இல்லை. ஏற்கனவே நம்ம சந்தோஷமாக தான் கடவுள் இல்லை. ஆறுதல் யாருக்கு தேவை? பெயின், கவலை, கண்ணீர், அவமானம், வேதனை, வலி சுமந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு ஹீலிங் வேர்ட்ஸ், ஆறுதல் தருகிற வார்த்தை. காயப்பட்ட உடம்புக்கு இதமான சந்தனம் பூசுவது போன்ற வார்த்தை இல்லையா? அது பாதி ஒரு சுகத்தை தரும். என்ன வேதனை இவங்களுக்கு? அப்படி என்ன வேதனை? அழுகிறாங்க. எங்க இருந்துக்கிட்டு?
பாபிலோனிய ஆற்றங்கரையில் உட்கார்ந்துக்கிட்டு அழுகிறாங்க. எதை நினைச்சு? சியோனை நினைத்து, தங்களுடைய வாழ்வை நினைத்து, கடவுளுடைய பராமரிப்பை நினைத்து, அவருடைய பாதுகாப்பை நினைத்து, அவர் வழிநடத்தி வந்த விதத்தை நினைத்து, எவ்வளவு கடவுள் நம்மளை நேசித்து என் தேசத்திலே நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன் என்று சொல்லி பாபிலோன் ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அவங்க கடவுளை துதித்து பாடுகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வேத அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குல்ல, கடவுளை துதித்து பாடக்கூடிய கருவிகள், இவைகள் எல்லாம் அலறி செடியிலே கட்டி தொங்க விட்டு அப்படியே சியோனை நினைத்து ஆதங்கப்பட்டு அழுகிறார்கள். அந்த தருணம் தான் இது. 127 வாசிச்சோம் முறையா. 137 சங்கீதம் 137 முதல் வசனம் வாசிங்க. சங்கீதம் 137. சியோனை நினைத்து அழுதோம், வேதனைப்பட்டோம், எப்படியெல்லாம் இருந்தோம். ஆண்டவரே நீர் இறங்க மாட்டீரா? எங்களுக்கு ஆறுதல் தர மாட்டீரா? எங்களுக்கு ஆண்டவரே மனம் இறங்கி எங்களை விடுதலை செய்ய மாட்டீரா? எப்படி கிண்டல் பண்றான், அவமானம் கிண்டல் பண்றான். ஏய், உங்க தேசத்து பாட்டை 2 எடுத்து விடு, கேட்கலாம்பா, சியோனின் பாட்டை 2 எடுத்து விடு அப்படிங்கிறான். நாங்க எப்படி ஐயா பாட முடியும்? அப்படிதானா? என்னது கூண்டில் அடைத்து என்ன மறந்து போச்சு, பாட சொல்லுகிற உலகம், அப்படிதானா? சிறகை வெட்டி கூண்டில் அடைத்து கிளிய பாட சொல்ற உலகம் அப்படின்ற மாதிரி வேதனைப்படுத்தி அந்த வேதனையை பார்த்து ரசிக்கிற நினைக்க அந்த மக்களை நினைச்சு மனம் வெதும்பி இருக்கிற அந்த மக்களுடைய ஆதங்க குரலுக்கு கடவுள் தருகிற வார்த்தை, கடவுள் தருகிற ஒரு ஆறுதலின் வார்த்தை. கர்த்தர் தமது ஜனத்தை ஆற்றி தேற்றினார், சிறுமைப்பட்டிருக்கிற தமது ஜனங்களுக்கு இரக்கம் காட்டுவார். பிரியமானவர்களே, தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் இரக்கம் காட்டுவார். எப்படி மறப்பார் அவருடைய ஜனத்தை? பட்டு வீட்டில் அடி வாங்கியிருக்காளா? வாங்கியிருக்கா, கரெக்ட், அடி வாங்கியிருக்கா பிள்ளை. எல்லா பிள்ளைகளும் வீட்டில் அடி வாங்கி தான் வளருவாங்க, அப்படிதானம்மா? பிள்ளைகள் நம்ம உடனே சின்ன பிள்ளைகள் நினச்சி பாருங்கள், எத்தனை அடி வாங்கியிருக்கோம் வீட்டில். எங்கள் அம்மா 12th படிக்கும்போது முழங்கால் போட வச்சுருக்கிறாங்க. முழங்கால் போட்டு அடிப்பாங்க கன்னத்தில். பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் பிள்ளையை சிருஷ்டிப்பது போல, கண்டிப்பது போல கடவுள் கண்டிக்க வேண்டிய அவசியம் வந்தது. பாபிலோன் சிறையிருப்பு சும்மா இல்லை. கடவுள் சொன்னாரு, யூ கோயிங் டு தி பியாண்ட் தி லிமிட், நீ போற போக்கு சரியில்லை அப்படின்னு கடவுள் எச்சரித்தாரு. யாரு கேட்கா? அப்படிதானமா? யாரு கேட்கா? அதனால சிறையிருப்பு. இந்த பாபிலோன் கேப்டிவிட்டி ஏன் வந்தது? கடவுள் எவ்வளவு எச்சரித்தார், எவ்வளவு புத்தி சொன்னார், எவ்வளவு ஆலோசனை சொன்னாரு, மனம் திரும்பபடி சொன்னாரு. நீ போறது சரியில்லைன்னாரு. 1 முதல் 39 வசனங்களை வாசிக்கும் போதே நீங்க அதிகாரத்திலே உங்களுக்கு புரியும். மறைபொருளே அல்ல, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். ஆனா கடவுள் தம்முடைய ஜனத்தை ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்றாரு. எக்ஸாம்பிள்னா பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். என்ன சொல்றாரு? குழந்தை, பிறந்த குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, பெற்ற தாய் இல்லையா, மரப்பாடோ. ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாரு பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாரு, நீ பிறப்பதற்கு முன்னே உன் தாயின் மார்பிலே பால் சுரக்க வைத்த ஆண்டவன் நீ இறந்த பிறகும் உனக்கென்று பரலோகத்தை வைக்காமல் இருப்பாரோ? என்ன வார்த்தை அது, யோசிச்சு பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் யாரு முதல்ல? தெரிஞ்சுக்கிட்டா உள்ளது. நமக்கு தேசிய கீதை எழுதினவர், கீதாஞ்சலி நோபல் பரிசு பெற்றவர். கீதாஞ்சலியுடைய கான்டெக்ட்லாம் பியூட்டிஃபுல்லானது, அழகானது.
அந்த சூழலே அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பொயட். அவர் சொல்கிற வார்த்தை உண்மைதானே? யோசித்து பாருங்க. நாம் பிறப்பதற்கு முன்னே நமக்காக கவலைப்படுகிற ஆண்டவர் எப்படி கைவிடுவார்? சியோனே, நீ சொல்லுற எளிதா சொல்ற, ஆனால் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்கிறாள். எப்படி மறப்பே? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரீ, படிமா 15 வசனம் சத்தமா. அவர்கள் மறந்தாலும், அந்த வார்த்தையும் சொல்லியிருக்காரு. மறப்பாளோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் அவர்கள் மறந்தாலும் அப்படிங்கிறாரு. உள்ளபடியே பெத்த பிள்ளைய தாய் மறக்க மாட்டாதானமா? ஆனாலும் அவள் மறந்தாலும், அதில் ஒரு அர்த்தம் இருக்குல்ல, ஒரு அட்டென்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா, பெத்த பிள்ளைய தாய் மறக்கிறா அப்படிதானா? மறந்துடான்ல. அவள் மறந்தாலும், மறக்க மாட்டாங்க, இயல்பா பொதுவா மறக்க மாட்டாங்க. அவள் மறந்தாலும், மறந்தாலே யாராவது ஞாபகத்து வருதா மக்களுக்கு மனசுல? ஆமாம் சார், அடுத்த தெருவில் அவங்க அப்படின்னு யாராவது உலக பிரகாரமான பேரை சொல்லி யாரையும் கற்பனை பண்ணாதீங்க. யார் மறந்தாமா? யார் மறந்தா? பெத்த பிள்ளைய. யார் பெத்த பிள்ளைய மறந்தாமா? இது என்ன கதையா இருக்கு? பெத்த பிள்ளைய மறந்தா, தூக்கி போட்டுட்டு போயிட்டா, என்ன அடகு, எனக்கு என்னத்துக்கு? இப்பதான் வருது, ஞாபகம் வருது. ஆகார் தூக்கி போட்டு போனால, ஆண்டவரே, அந்த குழந்தையின் அழுகுரலை கர்த்தர் கேட்டார். அந்த குழந்தையின் அழுகுரல் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டியது. அவர் கேட்டார், ஆகாரே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? பேசாம பிள்ளை எடுத்துட்டு போ அப்படின்னாரு இல்லையா? அன்பானவர்களே, தாய் மறக்கிறாள். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, எத்தனை உண்மையான வார்த்தை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வது கடினம். கடவுள் நம்மளை மறக்கிறவர் இல்லை. சில நேரம் கடவுளுக்கு கண்ணு இருக்கான்னு கூட பேசுகிறோம். கடவுள் ஏன் இந்த வேதனையெல்லாம் தருகிறான்னு பேசுகிறோம். நோ, கடவுளுடைய வழி நடத்துதலை நீங்களும் நானும் புரிய முடியாது. கண்களிலே நீர் வரக்கூடிய அனுபவங்களை எல்லாம் பர்சனலாகவும் கடந்து வந்திருக்கேன், மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்துருக்கேன். எங்களை கல்லூரியிலேருந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க மாராமலைக்கு. நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியாது. மாராமலை என்ன எங்கே இருக்குது? காளிகேசத்துக்கு மேலே மாராமலை. அங்கே ஒரு சிஎம்எஸ் ஹோம் இருக்குது, உயரத்தில் சிஎம்எஸ் ஹோம் இருக்குது. எங்களுக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகும்போது ப்ரீஸ்வுட் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்லாம் அழகாக நின்றுட்டு பாட்டு பாடிச்சு மனசை உறைய வைக்கிற பாட்டு. ஒரு நாள் இயேசு வீட்டுக்கு வந்தார், உண்மை ஒன்றை சொல்லி தந்தார். சுகந்தானா என்று கேட்டார், முகத்தில் வாட்டம் ஏனென்றார். அம்மா அப்பா வீட்டில் இல்லை, அதுதான் கவலை என்றேன் நான். அப்பா ஒரு நாள் கைவிடுவார், அம்மா கூட மறந்திடுவாள். அப்பா ஒரு நாள் கைவிடுவார், அம்மா கூட மறந்திடுவாள். அவர்கள் உன்னை கைவிட்டாலும் தூக்கி சுமப்பேன் நான் என்றார். உண்மை ஒன்றை கண்டு கொண்டேன், உனக்கும் சொல்லி தந்திடுவேன். அப்பாவும் என் இயேசு, அம்மாவும் என் இயேசு. பாடுற பிள்ளைகள் யாரு?
அப்பா முகத்தையும் அம்மா முகத்தையும் பார்க்காத பிள்ளைகள். அப்பா என் இயேசு, அம்மா என் இயேசு, இந்த உலகத்திலே வந்து பிறந்து விட்டேன், அனாதை என்று அல்ல, எனக்கு இயேசு இருக்கிறார் என்று அந்த பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடின பாடல்கள் இன்றும் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, எத்தனை உண்மையான வார்த்தை யோசித்து பாருங்கள். அந்த அனுபவம் எளிதிலே நம்ம வார்த்தையில் சொல்லிடலாம். ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவம். அப்பா என்று கூப்பிட எனக்கு யாரும் இல்லை, அம்மா என்று அந்த அன்பை உணர்ந்து அனுபவிக்க எனக்கு சூழலே இல்லை. ஆண்டவரே, ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேன்? வாழ்க்கையில் அந்த கேள்வி எப்போவாது வந்து போகும். 2 நண்பர்கள் படித்தாங்க. எனக்கு சீனியர்ஸா சிஎம்எஸ்லேருந்து. இன்னைக்கு கடவுள் அவரை எங்கே வச்சிருக்கா தெரியுமா? ஜெர்மன். நேற்று கூட அவரை பற்றி பேசினோம். பாபு, அவரை வர சொல்லுங்க. அவருக்கு அப்பா யாரும் தெரியாது, அம்மா யாரும் தெரியாது. அவர் பெரிய ஸ்காலர், குருக்கல்ல இருக்கார். இப்போ பிரியமானவர்களே, கடவுள் அந்த நிலையை தந்திருக்கிறார், அதிசயமாக நடத்துகிறார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். Don't be afraid for anything. You come across many kind of tribulation and vacuum situation, but don't be afraid. I am with you. You are, நீ என்னுடைய பிள்ளை, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இந்த காலை வேளையிலே கடவுள் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதமான, நம்பிக்கையான, விசுவாசத்தில் உரமூட்டுகிற வார்த்தை. பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்பட அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பால் கொடுக்கும் குழந்தையை மறப்பாளோ? மண்ணுக்கு மரம் பாரமா? மரத்துக்கு கிளை பாரமா? கொடிக்கு காய் பாரமா? பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு பாரமா? யோசித்து பாருங்க. ஒரு நாளுமே தாய்க்கு பாரம் இல்லை. அந்த தாயே உன்னை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆகவே நீங்கள் கடவுளால் ஆற்றி தேற்றப்படுகிறீர்கள். உங்கள் வேதனை தருணத்திலே இந்த வார்த்தைகளை நினைச்சு கொள்ளுங்க. நீங்கள் எந்த வலியோ வேதனையோ கஷ்டங்களோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க நேரும் போது அல்ல கடந்து போகும்பொழுது இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் உண்மையில் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். ஆறுதலை, தேர்தலை அந்த மக்களுக்கு கொடுத்து விடுதலையும் கொடுத்தார். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலையும் கொடுத்து ஆசீர்வாதமாக நடத்தினார். தாயை போல தேற்றினார். அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் நம்பிக்கை கொண்டு பார்க்கிறோம். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையிலே அவர்கள் மறந்தாலும் எல்லாரும் மறந்தாலும் கடவுள் என்னை மறக்க மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ உங்களை என்னை இந்த காலை வேளையிலே உற்சாகத்தோடு அழைக்கிறார். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையை கொடுத்து உங்களை ஆண்டவருக்குள் எப்போதும் நம்பிக்கையை ஊட்டி ஆறுதல் படுத்தி காப்பாராக. ஆமென். 590வது பாடல். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். உந்தன் தயவால் என்னை நடத்தும் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோஸ்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா
புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். சோஸ்திரம் எப்படியோ படியோ அருகிலே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே, வலியும் வேதனையும் தான் உலக வாழ்வு என்று சொன்னாலும் சில நேரத்திலே நொடிந்து போகிறோம், மனம் சோர்வடைகிறோம். ஆறுதல் சொல்ல சாய்ந்து கொள்ள தோல் இல்லாமல், ஆறுதல் வார்த்தைகள் கேட்க சூழல் இல்லாமல், வெறுமையை உணர்ந்து வாழ்வின் சூனியத்தை அனுபவித்து ஏக்கத்தோடும் ஆண்டவரே எல்லாம் வீண் என்ற உணர்வோடும் நாங்கள் வாழ்க்கையை நகர்த்தும் போது எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளை எல்லாம் தந்து எங்கள் ஆதங்கத்தை புரிந்து கொண்டு ஆற்றி தேற்றுகின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உள்ளபடியே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளம் உடைந்து போயிருக்கும் ராஜமோகன் ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்து மக்கள், உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது தீர்மானத்தின்படி நேற்று இரவு அவரை அழைத்து கொண்டீர். அந்த குடும்பம் படுகிற துயரத்திலே ஆண்டவரே உமது ஆறுதலின் வார்த்தைகள் நம்பிக்கையூட்டட்டும். ஆண்டவரே நம்பிக்கையூட்டட்டும். மற்றவர்களைப் போல ஆண்டவரே, மற்ற மக்களைப் போல துக்கிக்காதபடி ஆண்டவருக்குள் நம்பிக்கையாக இருக்கும்படி உமது பிள்ளைகளை ஆற்றி தேற்றும் அப்பா, ஆற்றி தேற்றும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு தொடப்பட்ட ஒரு அனுபவத்தோடு உமது பிள்ளைகள் திரும்பி செல்லத்தக்கதாக அவர்களோடு நீர் இடைபெற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆண்டவரே வார்த்தையை இந்த ஆராதனை செவிமெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தாரும். ஆண்டவரே ஆறுதலை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதி. தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்கிற பாவங்கள், குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ளும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே இந்த நாளை சிறப்பு நாளாக பார்க்கிற மக்களையும் மனதிலே நினைத்து உம்மிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதோ பூமியில் செய்யப்படுவதாக. அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவங்கள் மணி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவின் ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதாகாலம் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன், ஆமீன், ஆமீன். சமாதானத்தோடு சென்றார்.